கேக்குதுங்களா? ஆ ஆ என்றது கேக்குதா? ஆ கேக்குது கேக்குது. நேற்று என்னங்க படித்தோம்? நேற்று அறிவியல் படித்தோம். ம். மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறை. மனிதனுடைய ம். தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ தனிப்பட்ட வாழ்க்கை முறையை பற்றி தான் நம்ம பேசணும். பொதுவான வாழ்க்கை முறை இருக்கு, தனிப்பட்ட வாழ்க்கை முறை. தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் பார்த்தீங்கன்னா, திருமூலர் வந்து பார்த்தீங்கன்னா 500 வருடங்கள் 600 வருடங்கள் வாழ்ந்ததுக்கான அந்த சரித்திர ம். சான்று இருக்கு. திருமூலர் வாழ்ந்த வாழ்க்கை வரலாறு அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. ம். திருப்பனந்தாள் காசி மடத்துல வெளிவந்தது. என்ன ம். சொல்லியிருக்காங்க, அது இருக்கிற விஷயத்தை பற்றி பார்த்தீங்கன்னா, ம். அவர் எப்படி வாழ்ந்திருப்பார். அப்ப தனிப்பட்ட வாழ்க்கை முறை வாழ்கின்ற பொழுது நிறைய ஒழுக்கத்தை நம்ம பின்பற்ற வேண்டும். உயிரை காப்பாற்றுறதுக்கான ஒழுக்கத்தை பின்பற்றணும். உணவு ஒழுக்கம். இப்போ மனிதன் தனிப்பட்ட வாழ்க்கை முறையத்தை சிந்திக்கிறப்போ மக்கள் மேன்மை அடைய முடியும். உலகத்தை திருத்துறத, உலகத்துக்கு போய் வர்றதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. வழி மட்டும் சொல்லிட்டே வரணும். நமக்கு ஒரு இடத்துல போனோம்னா புகழ் வர்றதா தான் போகணும். தண்டத்துக்கு இன்னைக்கு 100க்கு 90 பேர் வந்து தேவையில்லாம தான் போயிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் குறைச்சாத்தான் நம்ம மேல்நிலைக்கு போக முடியும். சரி. பாபாஜியை பற்றி எல்லாரும் தெரிஞ்சிருப்பாங்க. பாபாஜின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இமயமலையில் வாழ்ந்ததாக நினைக்கிறாங்க. நிறைய சினிமா நடிகர்கள்லாம் என்னுடைய என்னோட வழிகாட்டி பாபாஜி அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்து நீண்ட காலம் வாழ்ந்துட்டு இருக்க நம்புறாங்க. சினிமா நடிகர் நிறைய பேர் இந்த பாபாஜியை பற்றி என்னுடைய குருன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அப்படிதான் சினிமா ரஜினிகாந்த் கூட ரஜினி பாபாஜி. வந்து பாபாஜி தான் குரும்பாரு. இதில் எதுக்கு சொல்றோம்னா, இந்த பாபாஜி இன்னும் வாழ்றதாக நம்பப்படுகிறார். ம். சரி, இதுவே தனிப்பட்ட மனிதன் வாழ்க்கை நோக்கமாக இருக்க வேண்டும். பாபாஜி மாதிரி யோகிகள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. தனிப்பட்ட முறையில் வாழ்வதாக இருக்க முடியும். அதாவது முழு வளர்ச்சி அடைந்த முழு வளர்ச்சி அடைந்த பிறகு ஒரு 15 வயசு 16 வயசு முழு வளர்ச்சி அடைந்த பிறகு மனித உடல் சாதாரண ஆகாரத்தை தொடர மறுக்கிறது. சாதாரண ஆகாரத்தை நல்லா பயிற்சி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா சாதாரண ஆகாரத்தை தொடாதுங்க. நல்ல அனுபவத்தில் தெரியும். சாதாரண ஆகாரம் கெட்டு போற ஆகாரம். நம்ம சோம்பேறித்தனத்துக்கு கண்டுபிடிக்கப்பட்டது. மனிதன் வந்து இந்த பசிக்கு வந்து நீரை மருந்தாக போட்டு அவன் இந்த இறைச்சியை வந்து சாப்பிட்டு பழகி அதுக்கு அடிமையானா, சாதாரண உணவை சாப்பிட்டு விதையை தின்னு அடிமையான, சதையை தின்னு அடிமையான, ரெண்டுமே போதை உணவுகள். இந்த போதைக்கு விதைகள்னா அடிமையான. இப்ப இந்த தாவரத்தினுடைய விதைகள் தான் சொல்றீங்க? ஆமா அதையும் சாப்பிடக்கூடாதா? ஆமா, அதை அது சாப்பிட்டு தானே அடிமையான. நீ போதைப் பொருள் தானே, எல்லா விதையும் போதைப் பொருள் தானே. நீ அதை இதுக்கு சாப்பிட்டு நீ பழகணும்னு அது அறிவில்லைன்னு அர்த்தம். விதை சாப்பிட்டாவே அறிவில்லைன்னு அர்த்தம். சதையை சாப்பிட்டான் அது அறிவில்லை. ரெண்டுமே சேர்ந்து அவனுக்கு போதைப் பொருள் அடிமையாக்கி அதுவே பழக்கமாக மாறி போச்சு. இந்த போதைக்கு அடிமையானே தண்ணீரை காற்றை அருந்தி வாழணுங்க என்ன அவனுக்கு இல்லாமல் போச்சு. தண்ணீர் காற்று இதுதான் அடிப்படைன்னு தெரியாமல் போச்சு. அப்படியே கடைசியில் பின்னாடி சித்தர்கள் யோகிகள் வந்து வைத்தியத்தை பார்க்குறாங்க. சித்தர்கள் அவங்க மிகப்பெரிய யோகிகள். அவங்க தான் வந்து இப்போ நம்ம சாவு வந்து செயற்கையாக வருது, நம்மளுடைய இந்த விதையும் சதையும் சாப்பிட்றதுனால தான் வயிற்றுல வந்து இந்த பசி உற்பத்தி தொடர்ந்து இந்த பசி தூண்டப்பட்டு அதனால இறந்து போகிறோம். அப்போ இறப்புக்கு வைத்தியம் பார்க்குறாங்க. அவங்க எதுக்கு வைத்தியம் பார்க்குறாங்க? இறப்புக்கு வைத்தியம் பார்க்கும்போது தான் அது சமாதிக்கு தானே மாறுது. ரொம்ப சிம்பிள். அந்த இறப்புக்கே அவங்க வைத்தியம் பார்க்குறாங்க, சாவுக்கே வைத்தியம் பார்க்கும்போது அது சமாதிக்கு மாறுது. கரெக்டாக இருக்கா? சாவுக்கு வைத்தியம் பார்க்கும்போது சமாதியை மாறிடுது. சமாதிங்கிறது விருப்பப்பட்டு மரணம் அடையாது. அப்போதான் வந்து பல்வேறு வகையான வடிவங்களுக்கு அது மாறுது. பல்வேறு வகையான வேதியியல் பண்பு அதில் கிடைக்குது. இந்த சாதாரண உணவு வாழ்றப்ப அதுக்கு ஒரு வேதியியல் பண்பு ஏற்பட்டு மனிதனை பல வகையில் சித்திரவதை சாவுது. அந்த இந்த மரணத்துக்கு அவங்க வைத்தியமாக்குறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி வேதியியல் பண்பு மாறுது. அப்போ மாறுகின்ற பொழுது இயற்கையாகவே நோய் குணமாகுது. இதில் பேர் அதிசயமெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இயற்கையாகவே நோய் குணமாகுது. அப்போ நோய்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்னே தான். நோய்ங்கிறது ஒன்று தான்.
நோய்ங்கிறது ஒண்ணும் இல்ல. பசி தாகத்தை கட்டுப்படுத்தி அதை தண்ணீரை வச்சு சுத்தப்படுத்துகின்ற பொழுது நோய் குணமாயிடும். அப்ப வைத்தியம் தானாவே நடக்குது. ம், எந்த நோயா இருந்தாலும் நல்லாயிடும். ம், அதான் விஷயம். அதனாலதான் நோயும் ஒன்று பயிற்சியும் ஒன்றுன்னு சித்தர்கள் சொன்னாங்க. நோயும் ஒண்ணு பயிற்சியும் ஒண்ணு. நோயும் ஒன்று சுத்தமும் ஒன்று. ம், எல்லா நோய்க்கும் நீர் மருத்துவம் தானே. நீர் மருத்துவம் மருந்தடிக்காத காய்கறிகள். ம், மருந்தடிக்காத காய்கறிங்கிறது அந்த மலச்சிக்கல் வராமல் இருக்குது. ஏன்னா நம்ம ம், பல்வேறு வகையான பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கோம். அந்த பழக்கத்திலிருந்து தற்காலிகமாக விட்டு இருக்கோம். நம்ம வந்து நீரை மருந்தாக இருந்து அந்த விஷத்தை வெளியேற்றுவதற்கு தான் காய்கறி பயன்படுத்துறோம். ம், வேற மலவாயை சுத்தம் பண்றதுக்கு குடல் கழுவி அதையும் பயன்படுத்துறோம். ஏன்னா சீக்கிரம் ம், தப்பிச்சு போகணுங்கிறதுக்காக. அப்புறம் போக 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 ஒரு 4 நாள் 10 நாள் ஆயிடுச்சுன்னா அப்ப நம்ம ம், அந்த விஷம் வருகின்ற பொழுது மட்டும் காய்கறி சாப்பிட்டுக்கலாம், நீரை அருந்திட்டே போகலாம். அப்போ ஒரு ம், 10 20 தடவை அந்த மலைப்பாதையை உடைச்சு விட்டு 10 தடவை இந்த மஞ்சளா போயிடுச்சு நாக்கில் படிச்சுட்டாவே நம்ம ம், பழச்ச தண்ணியிலேயே பயிற்சி பண்ணி விஷம் வருகின்ற பொழுது மட்டும் வெங்காயமோ அல்லது நார்ச்சத்தை சாப்பிட்டு இறக்கி விட்டு இப்படியே போக போக வேகமா உடம்பு சுத்தமாகி ம், நடுநிலை வந்துடுது. நடுநிலை வந்ததுக்கு அப்புறம் ம், நடு நடுச்செய்ய வரலான்னு நடுநிலை உங்களுக்கு கிடைச்சிடும். நீதி உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். எது நீதி எது அநீதி உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஓ, நமக்கு நாமே சாகடிக்கிறது அநீதி, நம்ம ம், நீதியா வாழணும்னு சொல்லி போட்டு உணவு பழக்கத்தை விட்டுறாங்க. ஓ, அப்படி இதுதான் அது நடந்திருக்கு. அப்ப அந்த நடுநிலை பெற்ற உடல் வருகின்ற பொழுது அவன் நீதிமானா மாறுகிறான். ஓ, நமக்கு நாமே நீதி, அவன் நீதி எழுதிக்கிறான், தனக்கான சட்டத்தை போட்டுக்கிறான். செல்ஃப் தனக்கான சட்டத்தை போடும்பொழுது இது இது ஆகாது, இந்த மனிதனை சாகடிக்கிற பழக்க வழக்கமாக இருக்கிறதுனால தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயின்னு மஞ்சப்படும். தீயை விட மோசமானது உணவு. ம், தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயின்னு மஞ்சப்படும். தீயவை காட்டிலும் மோசமானது இது. இப்ப எல்லாருமே இந்த மரணத்தை உண்டாக்கக்கூடிய இந்த உணவு பழக்கத்தை சாப்பிட்டு தான் மரணம் அடைகிறாங்க. அது ம், பல்வேறு வகையில் சொல்றாங்க. எல்லாம் உணவு சாப்பிட்றதா எல்லாம் நோய் வருது. உணவு கட்டுப்பாட்டுக்கு வருகின்ற போது நோய் தீங்குறது. அப்போ உணவு கட்டுப்பாட்டுக்கு நோய் தீர்க்கிறது மருத்துவர் மாறுறாங்க. மரணத்துக்கே வைத்தியம் பார்க்குறாங்க பொழுது இது எவ்வளவு சாதாரண விஷயம். இதை போய் கடுமையாக்கணும். கடுமையாக்கி உலகத்தை ஒண்ணுமே ம், புரியாம ஆராய்ச்சியே பண்ணாம அவங்க எடுத்து புலன்களை வைத்து ஆராய்ச்சி பண்ணுகின்ற பொழுது எல்லாம் தப்பு தப்பா போகுது. ம், பகுத்தறிவை பயன்படுத்தல. புலன்கள் வர்றப்ப 5ஆம் அறிவு. இன்னைக்கு புலன்களுக்கு அடிமையானவங்க 100க்கு 200 பேர். அவன் எப்படி வைத்தியரா மாறுவான்? ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் சித்திரவதைப்பட்டு செத்தே தீரணும். அதனாலதான் தானே வைத்தியம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. வைத்தியம் தான் இது. அப்ப இது ஒரு மிகப்பெரிய மருத்துவ நூல். உணவு ம். கட்டுப்பாடுங்கிறத விட ஒரு மருத்துவ நூலாக இது மாறுது. அதனாலதான் இந்த ஆ, 100 தலைப்புல பேர் வச்சிருக்கலாம். அதெல்லாம் சுருக்கமா வேணுங்கிறதுக்கு தான் என்ன பண்ணாருங்க ஒரு உணவு இல்லாமல் வாழும் கலை அப்படின்னு வச்சாரு. உணவு உண்ணாமல் ஆ, வாழும் கலைன்னு வைக்கிறதை விட உணவு இல்லாமல் வாழ்றது. இருந்தாலும் அதை பயன்படுத்தாம இருக்கிறத அந்த இல்லாமல் வாழுது. உணவு இருக்குது, ஆனால் அது வந்து ஆரோக்கியத்தை தராதனால அது உணவை தவிர்த்து விடுவது. உணவுக்கான விளக்கம் வந்து தமிழ்ல மட்டும்தான் இருக்கு, உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாது. ம், உணவு அப்படின்னாவே அது உள்ளே உட்கொள்ளுதல். ம், உணவு அதுக்கான வேர்ச்சொல் வந்து தமிழ்ல இருக்கு. ஆனால் மற்ற ம். எந்த மொழிக்கும் உணவுக்கான வேர்ச்சொல்லே கிடையாது. மீனிங் அது இல்ல. ஊட்டாம்பா இருக்கு, வரவே ஆமா. வராது. உணவுக்கான மீனிங் வேற எதுலயும் இல்ல தமிழை தவிர. ஏன்னா தமிழ் தான் இயற்கை உண்டாக்குன மூத்த மொழி. ஆ, மூத்த மொழி. ஆ, மூத்த மொழி ரெண்டாவது தாக்கு பிடிக்கிற மொழி. மற்ற இதுக்கு முன்னாடி மொழி பிறந்திருக்கலாம், அது ஏன் தாக்கு ம், பிடிக்கல? ம், பிறந்திருக்கலாம், ம், இருந்திருக்கலாம், இல்லாம கூட போயிருக்கலாம், நமக்கு எதுவும் தெரியாது. இதுக்கு ம், முன்னாடி இதுக்கு தமிழ் மொழிக்கு முன்னாடி அந்த மொழி தோன்றி இருக்குமான வேறு வடிவங்கள் இருந்திருக்கலாம். ம், அதெல்லாம் தாக்கு பிடிக்காம போயிடுச்சு. தமிழ் மட்டும் தாக்கு பிடிக்குது. இன்னைக்கும் 12 16 15 கோடி ம், மக்களால் பேசப்படுகிறது. இப்ப தமிழை பத்தி ம், ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்ப புறத்தை ஆராய்ச்சி பண்றானுங்க, அடுத்து அகத்தை ஆராய்ச்சி பண்ணணும். அவங்க வந்து ஒண்ணும் இல்லை, திருக்குறள் திருமந்திரம் ஜெர்மன் டாக்டர் இந்த 3 பேர்த்தையும் ஆராய்ச்சி பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ம், இந்த 3மே அகத்தை பத்தி பேசுறது அவ்வளவு சேர்ந்து அப்படி நெருக்க முடியாது. எவனும் இந்த அகம்னா என்னன்னே தெரியாது அவனுக்கு. ம், இந்த ஜெர்மனிகள் கிட்ட நெருங்க முடியாது, நம்ம தான் போய் சொல்லிக் கொடுக்கணும். ம், அறிவுன்னு வரப்ப நாம தான் மூத்தகுடி, அவ்வளவுதான். அவன் வேற துப்பாக்கி கண்டுபிடிக்கலாம், ராக்கெட் கண்டுபிடிக்கலாம், ம். எல்லாம் கண்டுபிடிக்கலாம். இப்ப தண்ணியே எரிபொருளை கொண்டு வரணும் கண்டுபிடிச்சாச்சு இல்ல, நீ இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சியா? தண்ணியவே அதான் தண்ணி தண்ணியே தண்ணீர் எரிபொருளை கொண்டு ஒரு ட்ரெயின் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. அது வேர்ல்டுலயே இந்தியாவில தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ட்ரெயின் அது எரிபொருள் 1200. அது
அது வந்து ஹைட்ரஜன்ல ஓட்டுறது. ஆமா. அது அடிப்படை தப்பு. ஆ. தண்ணி ஊத்தி ஓட்டணும். என்னது? வெறும் தண்ணி மட்டும் ஊத்தி. ஓட்டுற பார்க்கல நீ. நான் தண்ணி தான் சொல்றேன். ஆஹா. தண்ணி ஊத்துனா மின்சாரம் வரணும். தண்ணி ஊத்துனா மின்சாரம் வரணும். மின்சாரம் வந்து என்ன வேணா பண்ணலாம். ம். அது ஹைட்ரஜன். அது ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் ஹைட்ரஜன். ஓட ஹைட்ரஜன் ஓடுது. விமானமே ஹைட்ரஜன் தான் ஓடுது. எல்லாம் ஹைட்ரஜன் கண்டுபிடிச்சு எப்பவோ கண்டுபிடிச்சாச்சு. ஹைட்ரஜன் தான் ராக்கெட் போயிட்டு இருக்கு. ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ரெண்டா பிரிச்சாச்சு. தண்ணியை ரெண்டா பிரிச்சு ஹைட்ரஜன் தனியா ஆக்சிஜன் தனியா பிரிக்க வேண்டியது. அது என்னன்னா வெறும் ஹைட்ரஜன் மட்டும் வச்சிருக்கிறேன். எது நீ சொல்ல ரயில் இது எல்லாமே. அது வந்து புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் உள்ள ஹைட்ரஜன் விடுவாங்க. அது புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் மாறுறப்போ அது மின்சாரம் உற்பத்தி ஆகும். தண்ணீர் வெளியே வந்துடும். மின்சாரத்தில் அது ஓடக்கூடியது. மின்சாரமா மாற்றி தான் அது ஓடும். எல்லாம் ஹைட்ரஜன் கொடுத்தா என்னவா மாறும்? அது மின்சாரமா மாறிடும். அதே மாதிரி ராக்கெட்ல ஓடுகின்ற பொழுது ஹைட்ரஜன் டேங்க் இருக்கும், ஆக்சிஜன் டேங்க் இருக்கும். ரெண்டும் சேர்றப்ப வெப்பம் உண்டாகும். கடுமையான வெப்பம். அந்த வெப்பத்துல மேல போகும். பிஸ்டன்லாம் கிடையாது. என்னது? பிஸ்டன் கிடையாது. ஹைட்ரஜன் ஓடுன்னு உடனே கற்பனை பண்ணிக்காங்க. பிஸ்டன் கிடையாது. என்ன பெட்ரோல் டீசல் மாதிரி எங்க பிஸ்டன்லாம் கிடையாது. அங்க இன்ஜினே கிடையாதுங்க. என்னது? இன்ஜினே இல்ல. அப்படி வாங்க. இன்ஜினே கிடையாது. எப்படி வந்து பைக் ஓடிட்டு இருக்கு, இப்ப எலக்ட்ரிக் பைக் ஓடுது இல்லை, இன்ஜினே கிடையாது. அது வேற எலக்ட்ரிக் தானே ஓடுது. அது எலக்ட்ரிக்கல் ஓடுது, இதுக்கு ஹைட்ரஜன்ல ஓடுது. இது பெரிய அதிசயம்லாம் ஒண்ணும் கிடையாது. இதுல என்ன அதிசயம் இருக்குது? ஹைட்ரஜன் ஓடுறதுல என்ன அதிசயம்னு நான் கேட்கறேன். இல்ல இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறது என்னன்னா, முன்னையெல்லாம் அதிகபட்சம் வந்து 500, 600 கிலோமீட்டர் ஸ்பீடு தான். இப்ப வந்து இந்தியாவில் கண்டுபிடிச்சிருக்க இந்த ஹைட்ரஜன் இன்ஜின் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்தியாவில கண்டுபிடிக்கல. அடிப்படை தப்பு. இந்தியாவில இந்தியவனுக்கு அறிவாது ஒரு அளவு கிடையாது. இந்தியாவை கண்டுபிடிச்சா அதான் சொல்லியிருக்காங்கல்ல. இப்ப வந்து வேர்ல்டு ஃபுல்லா வந்து நம்ம கிட்ட கத்துக்க போகுது. இந்தியா வந்து முன்னிலையில் நிக்குது அப்படின்னு நேத்திக்கு ஒரு முன்னிலையில் இருக்கலாம். ஹைட்ரஜன் கிடையாது. ஹைட்ரஜன் கண்டுபிடிச்சு எப்போ கண்டுபிடிச்சாச்சு. ஹைட்ரஜன் கண்டுபிடிச்சு ஹைட்ரஜன் எப்போ கண்டுபிடிச்சாச்சு. அது வெள்ளைக்காரன் தான் கண்டுபிடிச்சா. எனக்கு ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பிரிச்சது யாரு? வெள்ளைக்காரன் தான் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பிரிச்சா. போட்டு பாருங்க. யார நீ சொல்லன்னு கேட்டீங்கன்னா மைக்கேல் ஃபாரடே போடுங்க. மைக்கேல் ஃபாரடே போடுங்க. அவர் தான் எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சாரு. மைக்கேல் ஃபாரடே தாங்க கண்டுபிடிச்சது. இல்ல அது ஓகே. இல்ல இப்ப லேட்டஸ்டா இந்த இது சொல்லியிருக்கானுங்களா? அதெல்லாம் கிடக்கணும் கிற்கானுக்கு பைத்தியம். பெரிய அறிவு கிழிச்சானுங்க. காப்பி அடிக்கிறது இன்வென்ஷனே இந்தியாவில் கிடையாதுங்க. இன்வென்ஷனே இந்தியாவில் கிடையாது. இன்வென்ஷனே கண்டுபிடிக்கிறது. என்னது? கண்டுபிடிக்கிறது. டெவலப்மெண்ட் வேற. இங்க டெவலப்மெண்ட் வேற, இன்வென்ஷனே கிடையாது. என்ன இது? மதிப்பெண் சம்பள கல்வி முறை இருக்கிறவங்க இந்தியா உருப்படாது. காரி துப்பிடுவாங்க. ஹைட்ரஜன் நாங்க தான் கண்டுபிடிச்சோன்னு காரி துப்பிடுவாங்க. ராக்கெட் விமானம் கண்டுபிடிச்ச நீ எல்லாமே காப்பி அடிக்கிறது தான். எல்லாமே காப்பி அடிக்கிறது. இஸ்ரோக்கார என்ன கண்டுபிடிச்சேன்னு சொல்லுங்களா பார்க்கலாம். கிரியோஜெனிக் இன்ஜின். இப்போ கிரியோஜெனிக் இன்ஜின் பிச்சை கேட்டாங்க, தரல. அப்போ சொந்தமா கிரியோஜெனிக் இன்ஜின் ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க? ஏற்கனவே வடிவமைப்பு இருக்கு இல்லையா? வடிவமைப்பு காப்பி அடிக்க வேண்டியதா? வடிவமைப்பை காப்பி அடிச்சு செய்ய வேண்டியதுதான். நீ முதல்ல உலகத்துக்கு நீ கண்டுபிடிச்சு கொடுக்கணும். என்னது? முதல்ல நான் கண்டுபிடிக்கணும். ராக்கெட் நீ தான் கண்டுபிடிச்சியா? நீ தான் விண்வெளிக்கு முதல் போனியா? இப்படி கேள்வி வருது இல்லையா? ஆமா ஆமா. இது வந்து ஹைட்ரஜன்ங்கிறது எப்போ ஹைட்ரஜன் பஸ்ஸில் எப்போ ஜெர்மனில் எப்போ ஓட்டி பார்த்துட்டாங்க. ஃபெயிலியர். அதை தனி ஃபெயிலியர். ஏன்னா கோடிக்கணக்கில் செலவாகும். ஹைட்ரஜன் தயாரிக்கிறது. ஹைட்ரஜன் எங்க தனி ஹைட்ரஜன் எங்க இருக்குது? என்ன பூமியில இருந்து எடுக்கிற ஹைட்ரஜன் அதெல்லாம் கிடையாது. அது எங்க இருந்து இருக்குது? தண்ணியில தான் ஹைட்ரஜன் இருக்குது. அது பிரிக்கணும்னு வச்சுக்க 100 யூனிட் 55 யூனிட் கொடுத்தோம்னா 55 யூனிட் கொடுத்தீங்கன்னா 40 யூனிட்டுக்கு உண்டானது ஹைட்ரஜன் கிடைக்கும். 55 யூனிட் மின்சாரத்தை கொடுத்தீங்கன்னா 1 கிலோ ஹைட்ரஜன் வச்சுக்கோங்க. 1 கிலோ ஹைட்ரஜன் அது பிரிக்கிறதுக்கு 55 யூனிட் செலவாகும். சரி, 55 யூனிட் கொடுத்து ஹைட்ரஜனை எடுத்தோம்னா அது 40 யூனிட்டுக்கு தகுந்த மாதிரி தான் அது வேலை செய்யும். அப்போ எத்தனை யூனிட் லாஸு? 10 யூனிட் லாஸ். 15 யூனிட். 15 லாஸில் ஓடிட்டு இருக்கு ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் வண்டி ஓடும். மலிவாக எடுத்தியா? மலிவாக எடுத்தியான்னு கேட்குறேன்.
வலிவா எடுக்கிறது சக்சஸ். அப்புறம் தோல்வி எது என்னது? தோல்வி தோல்வி. இப்ப புரியுதா உங்களுக்கு? ம். இதெல்லாம் தெரியாம பேசுறது, இதுதான் தெரியாம எல்லாம் பேசியிருப்பேன். யாரும் அதை பெருசா கொண்டாடலையே. இதெல்லாம் ஜெர்மனிக்காரன் கண்டுபிடிச்சது தான். அவன் தான் புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் மெம்பரை கண்டுபிடிச்சது அவன் தான். புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் மெம்பர்னு ஒன்று இருக்குது, அது ஒண்ணுமே கிடையாது. எலக்ட்ரான் எக்ஸ்சேஞ்ச் மெம்பர்னு ஒன்று இருக்குது, புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் மெம்பர்னு இருக்குது. அந்த புரோட்டான் என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, ஹைட்ரஜனை உள்ள வாங்கிட்டு அதுக்கு மெம்பரன் இருக்கு. பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் மெம்பர்னு சொல்லுவாங்க. பிளாட்டினம் மெம்பர் ஒரு ஜவ்வு மாதிரி, பாலிமர் திரை மாதிரி இருக்கு, பிளாஸ்டிக் ஆய மாதிரி. அது உள்ள பூந்து அந்த பக்கம் வர்றப்ப அந்த பக்கம் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் உள்ள வரும், இந்த பக்கம் ஹைட்ரஜன் உள்ள போகும். ஆக்சிஜன் ஹைட்ரஜன் ரெண்டு சேர்றப்போ ஹீட் உற்பத்தி ஆகும். ஹீட் உற்பத்தி ஆகிறப்ப எலக்ட்ரிசிட்டி கன்வெர்ட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக் எலக்ட்ரிசிட்டியே மாறிடும். எலக்ட்ரிசிட்டி மாறுறப்போ மின்சாரம் மோட்டாருக்கு ஓடிடும். மோட்டார் போகிறப்போ வந்துடும். இப்போ ஹைட்ரஜன் காரில் அப்படி தான் வேலை செய்யுது. ஹைட்ரஜன் காரெல்லாம் சரி, ஹைட்ரஜன் தயாரிக்கு எலக்ட்ரிசிட்டி வேணும், அங்கே மாட்டிக்குவீங்க நீங்கள். ஹைட்ரஜன் தயாரிக்கு என்ன வேணும்? எலக்ட்ரிசிட்டி வேணும். அப்போ அதுலேயே 15 யூனிட் லாஸ் ஆகுது. அப்புறம் லாஸ் பண்ணி அதை ஏன் கண்டுபிடிச்சிட்டு இருக்கணும்? அதுதான் அதெல்லாம் இப்போ நான் சொல்றது பாருங்க. தண்ணி ஊற்றுற மின்சாரம் வரும்னா தண்ணி ஊற்றுற மின்சாரமே வெளியே வரும். என்னது? தண்ணி ஊற்ற மின்சாரம் தான் லாபம். தண்ணி தானாவே புரிஞ்சுக்குது, அவ்வளவுதான். தண்ணி தானாவே புரிஞ்சுக்குது. எங்களுக்கு செலவே கிடையாது. இந்த செராமிக்கில் பார்த்தீங்கன்னா செலவே கிடையாது. இது சுடுமண். நாங்கள் சொல்றது சுடுமண். அதாவது மெட்டல் ஆக்சைடுங்கிற சுடுமண். மெட்டல் ஆக்சைடுனாவே சுடுமண் அர்த்தம். செங்கல் சுட்டெடுத்த சுடுமண், அதே தான் சுட்ட மண். சுட்ட செங்கல்னு சொல்றது அதுதான் காரணம். அது செராமிக்கே மாத்திடுவாங்க. அப்ப செராமிக் கண்டுபிடிச்சனே தமிழர்கள் தான். அது கண்டுபிடிச்சி இருக்கும் 15,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சுட்ட செங்கல் கண்டுபிடிச்சானது. அப்ப இடையில இவ்வளவு கண்டுபிடிக்கிறவனுக்கு மழுங்கடிக்கப்பட்டிருக்கான். ஏதோ ஒரு வகையில போதைக்கு அடிமையாயிட்டாங்க தமிழர்கள். பிறகு போதைக்கு அடிமையான காட்டி உலகத்துக்கே கண்டுபிடிச்சி கட்டட கடை, அந்த கடை, கப்பல் கட்டுமானம், எக்கச்சக்கமா கடல் கட்டுமானம், தரை கட்டுமானம், கப்பல் கட்டுமானம், எல்லாம் கட்டுமானம் பண்ண போதைக்கு அடிமையாகி வீணா போயிட்டான். இரும்பு கண்டுபிடிச்சது அடங்கப்பா. இரும்புல மெட்டல் பேசிட்டே போனோம். 15,000 ஆண்டுக்கு முன்னாடி எல்லாமே கண்டுபிடிச்சு. சித்தர்கள் எப்போ வந்தாங்க எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. எல்லாமே மரணத்துக்கே வைத்தியம் பார்த்தவனுங்க. எதுக்கு? மரணத்துக்கே வைத்தியம் பார்த்துருக்காங்க. பசிக்கு வைத்தியம் பார்த்துருக்கான்னு என்ன அர்த்தம்? வாதபித்த கபம்ங்கிற என்னங்கிறீங்களா அர்த்தம்? வாதபித்த கபம் என்ன சொல்லுங்க திருலோகச்சந்தர். நீங்க சித்தரை பத்தி ஆதி காலத்துல படிச்சுட்டு இருக்கிறீங்க, சொல்லுங்க. உங்க சாமியார் யாரு? உங்க மூலச்சாமியார் யாரு? திருமணந்த சாமியாரா? என்ன சாமியார்? அது நிறைய பேர் இருக்காங்கய்யா. சரி சரி, பரவாயில்ல. இது வாதம் ஜாலிதாங்கய்யா. வாதம் கபம் பித்தம், அதுனா வாதம் கபம் பித்தமா தான் படிச்சிருக்கோம். இப்ப நீங்க சொல்லி பிறகுதான் தெரியுது அது அந்த திருக்குறள்ல கூட சொல்லியிருக்காங்க இல்லையா அப்படின்றது புரியுது. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? வாத பித்தம்ங்கிறது மரணத்தை உண்டாக்குறது. அப்படியே என்னது வைத்திய வாத பித்தம் கபனம் மரணத்தை உண்டாக்கக்கூடியது. அப்போ மரணத்துக்கு வைத்தியம் பார்த்தவங்க தமிழர்கள். என்னது அந்த பித்தம் தலைக்கு ஏறிடுச்சுன்னு சொல்லுவாங்களா, அதுக்கு என்னங்க அர்த்தம்? அதுதான் அந்த விஷம் வயிற்ற சுரக்கிற ஜீரண நீர் இருக்கு இல்லையா, வயிற்றுல சுரக்கிற ஜீரண நீர் மேலே. இது இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த பசிங்கிறது, இந்த வாத பித்தம் கபம்ங்கிறது வயிற்றுல மட்டும் இல்ல, உடம்பெங்கும் இருக்கும். அதான் விஷயமே. அப்ப அந்த சித்தம் கலங்கிறது அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தை அந்த பித்த நீர் தலைக்கு போறதா? அப்போ ஆமா, பித்த நீரா அங்க கெமிக்கல் ரியாக்ஷன் மாதிரி அங்க அதிகமா ஏறிட்டுதாங்க. இவன் தின்பதனாலையும் வரும், கவலைப்படுறதுனாலையும் வரும். கவலைப்படுறதுனால கவலைப்படுறனாப்ப என்னதுன்னா சுத்தமா கவலைப்படும்போது சுத்தம் இல்லாம போய் உடம்பு சுத்தம் இல்லாம பித்தம் ஏறிடும். கவலைப்படுகின்ற பொழுது அந்த சுத்தத்தை மறந்துடுவான், திங்கிறதையும் மறக்கப்போ விஷம் உள்ளுக்கிற விஷமே என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா பல்வேறு வகையில போய் நரம்பு தடிச்சு உண்டாக்கி பித்தங்க ஏறிடுது. அகத்தூய்மை நடக்காம போயிடும். அதனாலதான் அந்த நேரத்துல அந்த குழந்தைய பெத்துக்கிட்டாங்கன்னா அதே ப்ராப்ளம் அந்த குழந்தைக்கும் வரும். அதுதான் பரம்பரையா அது எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, அந்த நேரத்துல அந்த குழந்தை உருவாச்சுன்னா அது அப்படியே ஒரு தொத்து மாதிரி அப்பா கிட்ட இருந்து ஒரு ஜெனரேஷன்ல இருந்து ஒரு ஜெனரேஷன் பிடிச்சுக்கிடும். அப்படி பிடிக்குது இல்லையா? அதையும் நீங்க இதுல மாத்தலாம், நீர்பயிற்சியில மாத்தலாம். நீர்பயிற்சி எல்லாத்தையும் அழிச்சே போடுது. எல்லாத்தையும் அந்த மெமரி பழைய நினைவுகள் எல்லாம் அழிச்சிருது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி நேச்சுரலா பாத்தீங்கன்னா நியூட்ரல் பண்ணி விட்டு, அதான் 6 மாசம் சொன்னீங்க இல்லையா, அந்த 6 மாசத்துல மிருகங்களுக்கு அது சாத்தியம் இல்லாத ஒன்று.
ஆமா அந்த பரிணாம வளர்ச்சி மூலியமா வரும்போது அடுத்த ஒரு பரிணாமத்துக்கு தான் அது மூவ் ஆன் ஆகி வரும். இதே ம் மனிதர்களுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது 1,00,000 வருஷம் ஆகும் நீங்க. அந்த ம் அந்த ஹோல் டிஎன்ஏவே மாறுறதுக்கு 1,00,000 வருஷம் ஆகும் நீங்க. இதே நம்ம வந்து நீர் மருத்துவத்துல பயன்படுத்தணும் அப்படின்னா, வித்தின் ம் 6 மாசத்துக்குள்ள அந்த டிஎன்ஏவே ஆ தன்னைத்தானே சுத்திகரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ம் உலகத்துல எந்த விலங்குகள் கிட்ட மனிதனுக்கு மட்டுமே தான் மனித ஃபாஸ்ட் அதுவும் வந்து முழுகோடு அதுவும் வந்து இந்த நீர் வைத்தியத்துல மட்டும்தான் அது பாசிபிள். இல்லாட்டி ஆமா அது அந்த வேற சாத்தியம் கூட அவங்களுக்கு கிடையாது. கிடையாது கிடையாது. அது மனித குலத்துக்கு மட்டும்தான் பொருந்தும். மணிகண்டன் மணிவர்மனா? வணக்கம் மணி. சார் சொல்லுங்க. சொல்லுங்க சார். ஆ, அரியலூர் தானே? அரியலூர் மணி. ஜெயங்கொண்டம். ஜெயங்கொண்டம் அரியலூர் மணி. ஆ. ஆமா. எடை குறைஞ்சி 1 கிலோ குறைஞ்சிருக்கா? எடை இப்போ 5 கிலோ குறைஞ்சிருக்குங்க. 7 கிலோ குறைஞ்சிருக்குங்க. எத்தனை நாள்ல? ஒரு 16 நாளுங்க. அதை பதிவு பண்ணுங்க, ஒரு வீடியோ போடுங்க. சரிங்க. இன்னைக்கு வீடியோ போட்டுருங்க, புரியுதுங்களா? இந்த மாதிரி நான் தொடங்கினேன், வீடியோ வரணும். அது கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் பேசுங்க, உங்க பிரச்சனையெல்லாம் பேசி வீடியோ போடுங்க, சரியா? சரி. அந்த வீடியோ போட்டு உங்களுக்கும் வச்சுக்கு எனக்கு அனுப்ப, குழுவில் போட்டு விடணும். சரிங்க. எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. தோல் பிரச்சனை, உங்களுக்கு என்ன தோல் பிரச்சனை தானே? அது அந்த அக்கல்ல வந்துங்க அந்த சூட்டு கோப்பல மாதிரி வந்துகிட்டே இருக்குங்க. சரி, அது தோல் பிரச்சனை தான். அது எப்படி இருக்கு இப்போ? அது எப்படி குறைஞ்சிருக்குதா கூடி இருக்கா? அது இப்போ கொஞ்சம் குறைஞ்சுதாங்க இருக்கு. அது நம்ம திரும்ப சாப்பிட ஆரம்பிச்சோம்னா அது பெருசு இதாயிடுங்க. இல்ல இப்போ குறைஞ்சிருக்கு இல்ல? குறைஞ்சிருக்குங்க. எடை 7 கிலோ குறைஞ்சிருக்குன்னா 7 கிலோ விஷம் உள்ள போய் குறைஞ்சிருக்கு. உங்களுக்கு எடை வந்து 90 கிலோவா? இப்போ வந்து 93 இருக்குங்க. அப்ப 90, இப்போ 93 இருக்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி 100 இருந்தீங்களா? 170. ஆமாங்க, அந்த ரேஞ்சில் தாங்க இருந்தேன். அதெல்லாம் பதிவுல எனக்கு 99, 100. சரி சரி, பரவாயில்ல. சரி, இப்போ 100 கிலோல இருந்திருக்கிறீங்க. நேற்று யாரோ ஒருத்தர் போட்டிருந்தாங்களே, இன்னொருத்தர், அவரு வேற ஒருத்தர் 88 கிலோன்னு ஒருத்தர் போட்டிருந்தாரு. 88. சரிங்க. அது நீங்க இல்லையா? வேறயா? இல்லைங்க. நீங்க ஏதோ இந்த குழுவில் ஏதோ செய்தி கொடுத்தீங்களா? அதெல்லாம் ஒன்றும் கொடுக்கல இல்லையா? எதுவும் கொடுக்கலங்க. அப்ப நீங்க வேற. ரைட் 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 ரைட். அப்ப போடுங்க, இந்த மாதிரி சேர போறேன், உங்களுடைய கோரிக்கை வச்சு இந்த மாதிரி சேர போறேன்னு சொல்லி போடுங்க, மற்றவங்கள பார்க்கட்டும். சரியா? புத்தகம் கைக்கு வந்துருச்சா? வந்துருச்சு, நேற்று தாங்க வந்தது. ரைட் ரைட். அப்ப போடுங்க, இந்த மாதிரி எனக்கு என்னென்ன எடை இருக்கு, என்ன பிரச்சனை இருக்குது. ஓ ரைட். ஒருத்தர் பண்ணிட்டு, வினோத் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து அவரு ஐடி மாணவர் தான். அவரு வேகமா பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அவர் 48 மணி நேரத்துக்கு போயிட்டாரு. அவர் சடார 48 போயிட்டாரு. 48 மணி நேரத்துக்கு போய் ஒருவேளை அன்னப்பாதை தூய்மை செய்யற காய்கறி சாப்பிட்டு வராங்க. இன்னொருத்தர் வந்து யாரோ ஒருத்தர் போட்டிருக்காங்க. நிறைய பேர், ஆனா மொத்தத்தை நிறைய பேர் கத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா தொடர்ந்து நிப்பாங்களான்னு தான் கேள்வி. வகுப்புக்கே வர வினோத்துல வகுப்புலே காணுமே. வகுப்புக்கு வரணுமே, வகுப்புக்கே வரலையே. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா 113 பேர் இருக்காங்க. இந்த வகுப்புல, காலை நேரம் வகுப்புல 113 பேர் இருக்கு. 113 பேர்த்துல ஒரு 10-12 பேர் தானே வர்றாங்க. அப்புறம் இந்த மரத்து காலையில 4:30 மணிக்கு போடுறான். ஒரு நிறைய பெண்கள் 2-3 பேர் இருந்தாங்க. அவங்க எங்க போனாங்க தெரியல. கனிமொழின்னு ஒருத்தர், அவங்களுக்காக, அவங்க காலையில நேரமே எங்களுக்கு கிடையாதுனாங்க. அவங்களுக்காக எதை சொன்னா அவங்களையும் காணும். பார்க்கல. என்ன பெண்கள்லாம் எந்திரிச்சு வரணும், வந்து அவங்கெல்லாம் கேள்வி கேட்கணும். இப்போ சந்திராமையார் வந்துட்டு இருக்கிறாங்க, அவங்களே விடாம வர்றாங்க. எப்படியோ ஒரு நாளைக்கு 2 தடவையே வர்றாங்க. அப்போ தொடர்ந்து வந்துட்டு இருந்தாக்கா சிந்திக்க முடியும், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? சரி, பரவாயில்ல, போடுங்க, முயற்சி பண்ணுங்க. கேளுங்க ஐயா. இந்த டியூபர் க்ளோசஸ் சொல்றாங்களையா, டிபி. சரி, கபநோய். ஆமா, கபநோய். டியூபர் க்ளோசஸ். அதுக்கப்புறம் இந்த சதை, அதாவது எங்க அப்பாவுக்கும் என்ன இருந்ததுன்னா, இந்த இடத்துல ஒரு கட்டி மாதிரி பெருசா வந்தது. எங்க அப்பாவுக்கு இருக்கு, எங்க பெரியப்பாக்கு இருக்கு, இருந்தது. அது எல்லாம் அந்த கட்டிகள் எல்லாம் எங்க வருது? இவ்வளவு பெருசா இருந்தது. எல்லாமே அசுத்தம் தான். அசுத்தம் அழுகி போச்சு, சாக்கடையா மாறி, ரத்தம் சாக்கடையா மாறுறது. அப்புறம் அந்த கட்டியில இருந்து எடுத்து டெஸ்ட் பண்ண பிறகு அதுல டிபி இருக்குன்னு சொல்றாங்க.
அது ம். எப்படி அதுல டிபி இருக்குன்னு கோழை ஏன் சொல்ல கட்டி, ஆமா முடியுது? கோழை தான். இப்ப நீ எங்க இருந்தாலும் கோழை கட்டி இருக்குமே, எங்க இடத்துல கோழை இருக்குமே, எங்க இடத்துல கோழை தானே. எல்லா இடத்துல ஓகே. கோழை நீ திங்கிறது கோழை தானே திங்கிறீங்க. திங்கிறதே கோழை தானுங்க. அரிசி மாவு தானே திங்கிறீங்க. மாவு தின்னா கோழை தானே ஏறும். அது போய் அப்ப கண்டிப்பா ஒரு இடத்துல அது சளி மாதிரி ஃபார்ம் ஆயிடும். ஏன்? அதானே வேலை. அதனுடைய வேலை என்ன? சாராயம் குடிச்சா ம். உடம்பு எங்கும் பரவுது இல்லை? அதே தான். அது என்ன புதுசா அங்க அதுக்கு பேரே அதுதான். அதுக்கு பேரே சளி கட்டின்னு தான் சொல்லுவாங்க. மக்கள் வந்து என்கிட்ட சளி கட்டி இருக்குது, வலிக்கிறது இல்ல. வலி ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாங்க. அதேதான் வலி இல்லைன்னு சொல்றாங்க. சளி கட்டின்னு தான் அதுக்கு பேரே சளி கட்டின்னு தான் சொல்லுவாங்க. ஆ. சளி கட்டின்னு தான் சொல்லுவாங்க. அந்த சளிக்கு இன்னொரு பேர் கொழுப்புன்னு வேற சொல்லலாம். ம். அது நீர்த்த கொழுப்புன்னு சொல்லலாம். எல்லாமே அப்படித்தான். கெட்டு போன சதைன்னு கெட்டு போன மூக்கிலேயே ஒழுகுது, கெட்டு போய் ஒழுகுது, கெட்டு போய் ஓவர்ஃப்ளோ ஆகுது. என்னது? ஓவர்ஃப்ளோ ஆகி மூக்கில் விழுந்துட்டு இருக்கு. டை 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 விழுந்துட்டே இருக்கு. எனக்கு இங்க இருக்கிற கிளைமேட் வருஷத்துக்கு 3 வாட்டியாச்சும் வந்துரும், 4 வாட்டியாச்சும் வந்துரும். இப்ப நான் லாஸ்ட் இயர் ஏப்ரல்ல இருந்து பாத்தீங்கன்னா டச்சோடு எனக்கு சளியே வரவே இல்லை. ஐ மீன் ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா இப்போ 3 வாட்டி 4 வாட்டினாச்சும் டாக்டர்கிட்ட போயிடுவேன். எனக்கு வந்து அந்த அளவுக்கு சூடுல லைக் கிளைமேட் சேஞ்ச் ஆச்சுனாவே ஒரு வாட்டியாச்சும் ஜுரம் வந்துரும், ஒரு வாட்டியாச்சும் சளி காய்ச்சல் ஃபுல்லா வந்துரும். பட் ஆனா நான் இந்த நீர் பயிற்சி ஆரம்பிச்சதுல இருந்து கடந்த ஏப்ரல் மாசத்துல இருந்து உங்களை வந்து பார்த்தேன் இல்லையா, அதுக்குள்ள இருந்து இப்ப வரைக்கும் பிப்ரவரி ஆச்சு பாத்தீங்களா, கிட்டத்தட்ட ஒரு 8 மாசம் மழையிலேயே இது வரைக்கும் நிறைய வாட்டி நனைஞ்சேன். இந்தியாவுக்கும் வந்தேன், இந்தியாவுக்கும் வந்து தண்ணி சேஞ்ச் ஆனாலும் அப்பயும் ஆகல, அப்பயும் சளி வரல. அத்தனை பொய், அத்தனை பொய். இது ஒண்ணுதான் மெய். அப்ப இதே நீங்க வைத்தியர் ஆயிட்டீங்க. அதாவது இதுக்கு சிறந்த மருத்துவரம். போன வருஷம் அதுக்கு முன்னாடி வந்தங்கய்யா ஒரு வாட்டி, 2 மாசம் வச்சு செஞ்சிருச்சு. ஃபுல்லா டான்சில்ஸ் மாதிரி வந்துட்டு 2 பக்கமும் முழுங்க முடியல. 3 மாசம் வீட்லயே இருந்தேன் ஃபுல்லா. சென்னை வந்துட்டு தண்ணியால அவ்வளவு அவதப்பட்டேன். இந்த வாட்டி ஃபுல்லா டிராவல் தான். ஆனா எல்லா இடத்துல தண்ணி மாறிட்டே இருந்தது. இப்போ நீர் பயிற்சி எடுத்த பிறகு நான் டிராவல் பண்ணேன், எந்த ப்ராப்ளமே வரல. மேபி சளி ஃபுல்லா குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த நேரத்துக்குள்ளேயே எங்கேயே இருந்து எல்லாமே ஃபுல்லா கிளியர் பண்ணிட்டேன். அங்க வரும்போது, இந்தியா வரும்போது. இப்ப பாத்தீங்கன்னா தொண்டை எல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது, ஃபுல்லா கிளியர் ஆயிடுச்சு தொண்டை. மூக்க சிந்தி பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு 20 தடவை பண்ணா கூட சளி வராது. 20 தடவை பண்ணா கூட மேபி அதுதான் எங்க அம்மா கிட்ட சொன்னேன் நான். இப்ப நான் சாதம் அரிசி எடுக்காததுனால, சோறு சாப்பிடாததுனால எனக்கு சளி வரல அப்படின்னு நான் சொன்னேன். சொன்ன உடனே அவங்க சிரிக்கிறாங்க. சோறுக்கும் சளிக்கும் என்னடா சம்மந்தம் இருக்குன்னு தெரியாது இல்லையா மக்களுக்கு. இப்ப நீங்க நார்மலான மக்கள் கிட்ட போய் சோறு சாப்பிடறதுனால எனக்கு சளி வருதுன்னு சொன்னா அவங்க சிரிக்கிறாங்க. ஏன்னா 1000 வருஷம் தின்னு பழகிட்டீங்களே. பீடி குடிச்சனால நுரையீரல் கெட்டு போகுதுன்னு சொல்ற மாதிரி அதெல்லாம் எதுக்கிட்ட கெடுதும்பா. பீடி குடிச்சு மழையில நனைஞ்சா சளி பிடிச்சிருச்சுன்னா ஓகே, இல்லாட்டி எலுமிச்சை பழம் புளிஞ்சு சாறு சாப்பிட்டீங்கன்னா அதுல சளி வரும்னு சொல்றாங்க. இவங்களா நினைச்சுக்கிறது. இப்ப எங்க வீட்டுல எலுமிச்சை பழமே யூஸ் பண்றது இல்லைங்க. எனக்கு தெரிஞ்ச சின்ன வயசு நான் இங்க சிங்கப்பூர் வந்த பிறகுதான் நான் எலுமிச்சை பழமே நான் யூஸ் பண்றேன். லைம் ஜூஸே நான் குடிச்சது இல்லை எங்க வீட்டுல. சின்ன வயசுல இருந்து லெமன் ரைஸ் எப்பயாச்சும் செய்வாங்க அம்மா, அவ்வளவுதான். அதுவும் வெயில் நாள்ல தான் செய்வாங்க. மழை காலத்துல யூஸ் பண்ண மாட்டாங்க. மரணத்தை உறுதி பண்றதுக்கு நல்லதுல வெளிக்கொண்டு போயிடும். அப்ப அதுதான் இஎம்எம் பேரு. இஎம்எம்னு என்ன தெரியுமா அர்த்தம்? இஎம்எம்னாக்க ஒழுக்கமாக இருக்க. அது வந்து பாத்தீங்கன்னா பொது ஒழுக்கம் இஎம்எம். அந்த பொது ஒழுக்கம் தான் நம்ம சொல்றோம். அந்த இஎம்எத்தை செஞ்சதுக்கு அப்புறம் தான் நியமம். நியமங்கிறது தனி மனித ஒழுக்கம், இயமங்கிறது பொது ஒழுக்கம். இந்த கொல்லான் பொய்குறான் கலவிலான் என்புடான், அது பாத்தீங்களா இல்லையா? அது எவ்வளவு அழகா எழுதியிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் யார் இந்த ரிசர்ச்சில் எவ்வளவு ஒரு விண்வெளி துறைக்கான ரிசர்ச் இதெல்லாம். விண்வெளி துறைக்கான ரிசர்ச் இதெல்லாம். அந்த பேப்பர் எல்லாம் அவன் படிச்சான். யாரோ 2 பேர் பண்ணியிருக்காங்க, நிறைய பண்றாங்க. இது வரைக்கும் திருமந்திரத்தை ஆய்வு பண்ணி எத்தனை பேர் பிஹெச்டி வாங்கியிருக்கீங்க? ஒரு பயிலும் கிடையாது. இனிமேல் இதுதான் பிஹெச்டி. இதில் பிஹெச்டி பண்ணணும். திருமந்திரத்தையும் திருக்குறள் திருமந்திரம் அர்நாடக இது 3 தான் ஃபைனல். யாருமே கிடையாது. திருக்குறள் திருமந்திரம் ஜெர்மன் டாக்டர் இந்த 3ஐயும் பண்ணணும். அது ஜெர்மன்லயே பண்ணணும். ஏன்னா ஜெர்மன் உங்க இப்ப திருக்குறள் திருமந்திரம் எங்களுது, ஜெர்மன் தத்துவம் உங்களுது. அவ்வளவுதான். இந்த 2ஐயும் சேர்ந்துதான் எங்களுக்கு. இது 2ஐயும் சேர்த்து நமக்கு தப்பிக்கிறோம். அப்ப யார் உணரணும்? ஜெர்மனியர் தான் உணரணும், ஐரோப்பியக்காரன் உணரணும். திருமந்திரத்துல வந்து நீர் பயிற்சியை பத்தி விளக்கமா சொல்லியிருக்காங்களா? இருக்கா அதுல பத்தி? பசித்தாகத்தை கட்டுப்படுத்த சொல்லியிருக்காரு அவர். பசித்தாகத்தை கட்டுப்படுத்தி வருகின்ற திருவள்ளுவர் தான். திருவள்ளுவர் நீர் மருத்துவத்தை பரிந்துரைக்கிறார்.
மருத்துவத்துல கொண்டு வர்றாரு. அது வந்து நீரை வந்து மருத்துவத்துல கொண்டு வந்தது திருவள்ளுவர் தான். நீரை மருத்துவத்தில் கொண்டு வருவது அதுதான் பெரிய விஷயம். அதான் மலிவு ஏழை, அவர் ரொம்ப ஏழையானவர் அல்லவா, அதனால எளிமையா கொண்டு விட்டார். போட ஏழைக்கு சேர்ந்த எள்ளு ரெண்டு கண்டுபிடிச்சவரே வள்ளுவர் தான். இருக்கிறத வந்து இருக்கிறது இவர் கண்டுபிடிக்கல, ஏற்கனவே இருந்துட்டு இருக்குது, அதை கொண்டு உள்ள சேர்த்து விட்டாரு. இதான் நம்ம மருந்துட்டு போயிட்டாரு. அதான் அதனாலதான் அருந்தியது அற்றதுன்னு போட்டாரு. எதை வேணா அருந்தலாம். அருந்து வந்து எப்படி இருக்கு, அருந்துதல் என்னமா இருக்கு, அருந்துதல்னா சாப்பிடுதல் இருக்கு. அது ஒரு சொல்லு ஒரு பல பொருள் தரும், ஒரு சொல் பல பொருளை தரும். இப்போ நம்ம ஆராய்ச்சிகளை பார்க்குறப்ப இந்த புதிய கோணத்தில் சிந்திக்கிறப்ப அருந்துவதுன்னா நீருன்னு இருக்கும். அற்றதுன்னா அந்த அருந்துகின்ற பொருள் வந்து எதையும் உள் செலுத்த வேண்டும், உள் செலுத்தக்கூடாது, எதையும் பதிவு பண்ணக்கூடாது. பதிவு பண்ணாம அது நீங்க வேணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி தான். அழுக்கு துணியை தண்ணீரை துவைக்கிறப்ப தண்ணீர் வந்து துணி அழுக்காக்காது. தூய தண்ணீர் துணியை அழுக்காக்காத மாதிரி இந்த தூய தண்ணீர் ரத்தத்தை அழுக்காக்காது. அது மட்டுமல்ல, அழுக்காக்காது, ஆனால் ரத்தத்தில் அழுக்க கூட்டிட்டு வெளியே வந்துடும், அவ்வளவுதான். தண்ணீர் வந்து துணியை அழுக்காக்காது. அழுக்கு நீக்கிறது தான் தண்ணி பயன்படுத்துறீங்க. தண்ணி எதுக்கு நீ அழுக்கு துணியை வந்து தண்ணியில் ஏன் போடுறீங்கன்னா, தண்ணீர் வந்து அழுக்கை எடுக்கும். அதே நேரத்தில் ஏன் அழுக்காச்சு, பல்லு விறகு தூசி துப்பு இருக்குங்காட்டி அழுக்காச்சு. தண்ணியில் எந்த தூசி துப்பையும் கெடுதல் இல்லை, அதனால தான் தண்ணியில் போடுறீங்க. இது ரொம்ப சிம்பிள் தானே. இது எவ்வளோ ஒரு அருமையான கண்டுபிடிப்பு. இந்த கண்டுபிடிப்பு அப்படியே பதிவு பண்ணிட்டார் அவர். இப்போ தண்ணீர் வந்து ரத்தத்தை அழுக்காக்காது. இங்கே பிரச்சனையா ரத்தம் தான் அழுக்கு. ரத்தம் கெட்டு போச்சுன்னா எல்லாமே கெட்டு போகுது. அதைத்தானே ரத்தத்தை ஆராய்ச்சி பண்ணுறீங்க. ஏன் ரத்தத்தை ஆராய்ச்சி பண்ணுறீங்க? ஏன் சதையை எடுத்து ஆராய்ச்சி பண்ண வேண்டியதானே? ஏன் உடனே ரத்தத்தை ஆராய்ச்சி பண்ணி எல்லாமே கண்டுபிடிக்கிறீங்க? சிறுநீர் கூட அப்புறம் தான், சிறுநீர் கூட அப்புறம், அதுக்கப்புறம் மலம், அதுக்கப்புறம் தான் சந்தேகத்தை சதை. முதல்ல ரத்தத்தை பார்க்குறீங்க, அப்புறம் சிறுநீரை பார்க்குறீங்க, அப்புறம் மலம், அப்புறம் அதை வேற பார்க்குறீங்க, அப்புறம் சதையை பார்க்குறீங்க. எல்லாம் பார்த்து கடைசியில் ஒன்றும் கண்டுபிடிக்காம சேர்த்து போயிடுறீங்க. அது ஒரே வழி தான். அப்போ அந்த எப்படி நோய் வந்துட்டா மரணம், நோய் வந்துட்டா மாத்திரை இல்லை, மருந்து இல்லை, மருந்தினால் நோய் குணமாக்க முடியாது, நோய் வந்துட்டா ஹெல்த் கேருக்கு இங்க சிங்கப்பூர் வந்து இப்ப அவ்வளவு செலவு பண்றாங்க வயசானவங்களை பாத்துக்கிறதுக்கு. இப்ப இருக்கிறத விட இப்ப வயதானவர்களுடைய எண்ணிக்கை சிங்கப்பூர்ல அதிகமா இருக்கு. இன்னும் வருங்காலத்துல பாத்தீங்கன்னா இதை விட 3 மடங்கு அதிகமாயிடும். அப்ப பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற நர்சஸ் எல்லாம் வந்து இதை விட ஒரு 4 மடங்கு 5 மடங்கு நர்சஸ் அதிகமா தேவைப்படுது ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும். வயசானவங்களை பாத்துக்கிறதுக்கு மட்டுமே அவ்வளவு தேவைப்படுது இன்னும் வருங்க. அதுதான் ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. சோ அப்ப வந்தீங்கன்னா இந்தியால இருந்து தான் ஆட்கள், ஏன்னா இந்தியா தானே மேன் பவர் எல்லாத்துக்கும். பட் ஆனா இன்னும் 30 வருஷம் கழிச்சு இந்தியால மெஜாரிட்டி வயசானவங்க தான் இருப்பாங்க. கண்டிப்பா வந்து அதுக்குள்ள வந்து இத வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிடணும். அப்போ நோயாளிகள் அதிகமாகி கொண்டிருக்கிறார்கள் சொல்லுங்க. அந்த நாடு மானங்கட்ட நாடுன்னு அர்த்தம். இந்த நாடு. ஆமா ஆமா, அது என்ன சொல்றாங்கன்னா இன்டென்சிவ் கேர்னு ஒண்ணு இருக்கு. கடைசி காலத்துல குடுக்கறதுக்கு ஒரு கேர் இங்க வச்சிருக்காங்க. அது எப்படின்னா வாழ்நாள எந்த அளவுக்கு நீட்டிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீட்டிக்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு வெஜிடபிள் மாட்டு போட்டு வச்சிருவாங்க, உயிர் மட்டும் இருக்கும். கடைசி எல்லா மெடிக்கல் ஹையஸ்ட் வரைக்கும் இருக்கு இங்க. பட் ஆனா அது உயிரை மட்டும் புடிச்சு வச்சிட்டு இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம் எனக்கு தெரியல. ஜஸ்ட் அப்படியே இருப்பாங்க, அவ்வளவுதான். உயிர் இருக்கு, உயிர் இருக்கு, நல்லதானே. பட் ஆனா அது எதுவுமே இல்லையா, வெஜிடபிள் மாதிரி எல்லாம் இருப்பாங்க. என்ன எப்படி காய்கறி? இப்ப எனக்கு உயிர் இருக்கு, நான் என்ன சொல்றேன், இப்ப எனக்கு உயிர் இருக்கு, நான் என்ன சொல்றேன், உயிர் இருக்கு, நான் ஒழுங்கா எல்லாம் வேலை பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? இப்ப எனக்கு உயிர் இருக்கு, ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. இப்போ அந்த நோய் வந்தவங்களுக்கு ஜஸ்ட் அந்த மாத்திரை மருந்து மட்டும் கொடுத்து அப்படியே ஒரு மந்தமான நிலையிலேயே வச்சிருக்காங்க. மந்தமான நிலைன்னு சொல்றதை விட சாகடிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சாகடித்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அவன் அறிவாளிக்கான், சிங்கப்பூருக்காரன் அறிவாளி கிடையாதுங்க. அவன் என்னத்துக்கு கண்டுபிடிச்சிருக்கான்? நோய்க்கு வைத்தியம் பண்ணியிருக்கான், மரணத்துக்கு வைத்தியம் பண்ணியிருக்கானா? இல்லையே, அவனும் தப்பு தானே பண்றான். அவனும் சிங்கப்பூருக்காரன் தப்பு பண்றான். வெள்ளைக்காரன் பண்ண தப்பு மாட்டிக்கிட்டான் பாருங்க. சிங்கப்பூருக்காரன் சொந்தமா கண்டுபிடிக்கலாம் இல்ல. அதுதான் இப்ப ஏஐ மூலியமா வந்து இப்ப சொந்த அறிவு கிடையாது. இப்ப ஏஐல கூட என்ன பண்றாங்கன்னா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி நேத்து ஒரு ஜாப் ஆஃபர் பார்த்தேன் நானு.
ம் அதுல என்ன போட்டிருக்குன்னா வந்து இது எல்லா நோயோட டேட்டாபேஸ் அதுல வந்துரும் இல்லையா? இப்ப ம் நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாம் போச்சு அப்படின்னா, இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா அந்த கம்ப்யூட்டர், ம் குவாண்டம் கம்ப்யூட்டர். அதனால ஆமா அது போட்ட உடனே ம் உலகத்துல என்னெல்லாம் வந்து மருந்துகள், மாத்திரைகள் அந்த நோய்க்கு இருக்கோ அது எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணிடும். ம் ம் அந்த டேட்டாபேஸ் ஃபுல்லா கலெக்ட் பண்ணிடுது. ம் கலெக்ட் பண்ணிட்டு யாருக்கு எந்த நோய்க்கு என்ன மருந்து கொடுக்கணும் பெஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வரும். இப்போ நீங்கள் ஏஐல போய் ஹவ் இஸ் இட் பாசிபிள் ஆர்ட் ஆஃப் லிவிங் வித்தவுட் ஃபுட்னு போடுங்க, கரெக்டாக ரிசல்ட் வரும் பாருங்க. ம். ஹவ் இஸ் இட் பாசிபிள் ஹவு டு கோ டு ஆர்ட் ஆஃப் லிவிங் வித்தவுட் ஃபுட்னு போட்டு பாரு, கரெக்டாக பதில் வரும். முன்னையில பதில் வரும், இப்போ பதில் வரும். ம். வந்துருச்சுங்கய்யா. The ம் Yogic Diet, The Art of Living Without Food, தமிழ். ஆ நான் வந்து இங்கிலீஷ்ல தான் போட்டேன். ஆ ஆனா அது அப்படியே தமிழ்ல தான் வருது. தமிழ்ல போட்டுட்டு உணவே இல்லாமல் வாழும் கலை is an ம் adaptive step-by-step program that favors certain types of food, eliminate others, and ultimately reduce the total amount of food consumed. ம் வந்துருச்சு பாருங்க. இதெல்லாம் எப்போ விளையாட்டாதெல்லாம், இதெல்லாம் நாம பண்ற வேலை தான் இதெல்லாம். போட்டே இருக்கு, வந்துட்டே இருக்கு பாருங்க. யார் வேணாலும் போட்டுருவீங்க, வந்துருச்சு பாருங்க. இந்த கொஞ்ச நாள் போச்சுன்னா இனியன் கிணியன் வெங்கடேசன் எல்லா பேரும் வந்துருப்பாரு. அவன் பிரித்திரின்லாம் வரும், அதெல்லாம் கிடையாது. நேரா ஜீரண நீரை சாந்தப்படுத்துதல் நாம கொடுக்கறதா. நீங்க வந்து ஹவு டு கண்ட்ரோல் ஆசிட் செக்ரேஷன் கொடுத்து பாருங்க, ஹவு டு கண்ட்ரோல் ஹங்கரி அண்ட் டேஸ்ட் கொடுத்து பாருங்க, அது வந்துடும். ஹவு டு கண்ட்ரோல் த ஹங்கரி அண்ட் டேஸ்ட், அது நேர வாட்டர் டயட் பத்தி பேசும் பாருங்க. ஹவு டு கண்ட்ரோல் ஹங்கரி அண்ட் டேஸ்ட்னு கொடுத்து பாருங்க. பை யோகா மெத்தடாலஜின்னு கொடுத்து பாருங்க. ம். ம் ஆ. சரி. அது பாருங்க, அது தெரிஞ்சு போயிடும். அது நீ வந்துரு பார்க்கறேங்க. நீ. அது வந்து இப்போ இப்போ இன்றைய தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, தனிப்பட்ட வாழ்க்கை முறை. இன்றைய தலைப்பு வந்து தனிப்பட்ட இண்டிவிஜுவல் லைஃப். இப்போ தனிப்பட்ட வாழ்க்கை முறைன்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப தனிப்பட்ட ம். வாழ்க்கை முறையில் என்ன பண்ணணும்னா, நமக்கு நாமே சில கட்டுப்பாடுகள் போட்டுக்கணும். நமக்கு நாமே சில கட்டுப்பாடுகள் போட்டு எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி பார்த்து முடிச்சுக்கலாம். ம் சரி. பொறிவாயில் ஐந்தவைத்தான் பொய்தியர் ஒழுக்க நின்றார் நீடு வாழ்வார். இதுவே தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை முறையாக இருக்கும். நன்கு வளர்ந்து விட்ட மனிதனுக்கு மனிதனுடைய உடல் நன்கு வளர்ந்து விட்ட மனிதன் முழு வளர்ச்சி அடைந்த பிறகு, மனிதன் முழு வளர்ச்சி அடைந்த பிறகு, அதாவது மனிதன் வாழ்க்கை நோக்கமாக இருக்க வேண்டும். முழு வளர்ச்சி அடைந்த பிறகு மனித உடல் சாதாரண ஆகாரத்தை தொடர மறுக்கிறது. அதாவது சாதாரண ஆகாரத்தை தொடர மறுக்கிறது. நீங்க என்ன பண்றீங்க? வலிந்து திணிக்கிறீங்க. நன்கு வளர்ந்து விட்ட பிறகு இந்த உடலானது சாதாரண ஆகாரத்தை தொடர்ந்து சாப்பிட மறுக்கிறது. நீங்க சொல்ற அந்த குரலுக்கும் இந்த கருத்துக்கும் என்னங்க சம்பந்தம்? நீங்க சொல்ற அந்த குரலுக்கும் அப்புறம் விட்டுட்டு போகணும் இல்லையா? அப்ப தொடர்ந்து சாப்பிட மறுக்கின்ற பொழுதுதான் இந்த உடம்பு என்னன்னு கேட்டீங்கன்னா புதிய வேதியியல் மாற்றத்துக்கு மாறுது. நீங்க தொடர்ந்து தூய்மையா இருக்கும் பொழுது அதற்கான வேதியியல் மாற்றம் நிகழும். இப்போ ஒரு உணவு பழக்கத்தில் இருக்கிறப்ப அதற்கான வேதியியல் உண்டாகி சாகடிக்குது. அப்போ தொடர்ந்து நீங்க சாதாரண உணவிலிருந்து நீங்கி நீங்க வாழ்கின்ற பொழுது அப்ப அதற்கான புதிய பரிணாமம் உண்டாகும், புதிய வேதியியல் மாற்றம் உண்டாகும். இந்த புதிய வேதியியல் மாற்றம் உண்டாகுன்ற பொழுதுதான் பல்வேறு சித்து வேலைகள் நடக்குது நம்ம உடம்புல. குவாண்டம் புது புது வேதியியல் மாற்றம் உண்டாகுது.
ஒவ்வொரு உடலுக்கான வேதியியல் மாற்றம் உண்டாகுது. ஒவ்வொரு மனிதனுக்கு வேதியியல் மாற்றம் தனித்தனிங்க. எல்லாத்துக்கும் பொதுவான வேதியியல் மாற்றம் கிடையாது. எல்லாருக்கும் வெவ்வேறு வேதியியல் மாற்றம் இருக்கும். கடுகளவு அணுவளவு மாறிட்டே இருக்கும். கடுகளவு அணுகளவு மாறுது. மாறிக்கிட்டே இருக்கு ஐயா. ஆமா, அது யாரும் சொல்ல முடியுதா? ஆக பொதுவான உங்களுக்கு ஆரோக்கியமா இருக்குதுன்னா பொதுவான ஆரோக்கியம். ஒரு ரத்தத்தை வச்சுட்டு ஒரு பன்றிக்கறி சாப்பிடக்கூடிய ரத்தத்துக்கும் பன்றிக்கறி சாப்பிடுற ரத்தத்தை வச்சுட்டு நீங்க ஆராய்ச்சி பண்றீங்க. இப்ப நீங்க சாப்பிடுற ரத்தத்து மாதிரி யாரு அடிப்படை கொண்டது? பன்றிக்கறி சாப்பிடக்கூடிய ரத்த மாதிரி வச்சுக்கிறீங்க நீங்க. எது பன்றி இறைச்சி சாப்பிடக்கூடிய ரத்த மாதிரி வைத்துக்கொண்டு இனி எனக்கு எப்படி பயிற்சி பண்ணா யோக பயிற்சி ஆனவன். நான் யோக பயிற்சி பண்றவனுக்கு போய் யோக பயிற்சி ரத்தம் எப்படி இருக்கும்? பன்றிக்கறி சாப்பிடுற ரத்தம் எப்படி இருக்கும்? நான் கேட்கறேன், இது அடிப்படையே தப்பு இல்லையா? பன்றி இறைச்சி சாப்பிடுற ரத்தம் மாதிரி எப்படி இருக்கும்? நான் யோக பயிற்சி பண்ண இப்பதான் யோகம்னு உலகம் தெரிஞ்சு போச்சு. யோக பயிற்சி பண்றவருடைய ரத்த மாதிரி எப்படியே நான் யோக பயிற்சி பண்றேன், இரண்டு ரத்த மாதிரி வேற, பன்றி இறைச்சி சாப்பிடுற ரத்த மாதிரி வேற. பதில் சொல்லுங்க இதுக்கு. பன்றி இறைச்சி சாப்பிடுற ரத்த மாதிரி எப்படி இருக்கும்? கெட்டு போய் தாங்க இருக்கும். யோகா பயிற்சி பண்றவருடைய ரத்த மாதிரி எப்படி இருக்கும்? தூய்மையா இருக்கும். இது எல்லாம் தெரிஞ்சது தானே. இது வெள்ளக்காரங்க இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த ருசியை விட்டு வெளியே வர முடியல இல்லையா? இப்ப நீங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், என்ன தப்பு? அது ரைட், அவனோட பழக்க வழக்கம். உன்னுடைய நீ பன்றி இறைச்சி சாப்பிட்றவன் மாட்டு இறைச்சி, பன்றி இறைச்சி, சாராய் இறைச்சி, சாராயத்தையும் பன்றியும் தின்னு போட்டு ரத்தத்தை அழுகி வச்சுக்கிட்டு அதை வச்சுட்டு நான் யோகா பயிற்சி பண்றவனுக்கு எப்படி நீ பொருத்தி பாப்ப? நீ யோகம் தான் சிறந்தன்னு சொல்றீங்க பாரு. நீங்க ஏஐல போட்டு பாருங்க, சும்மா யோகம் தான் டாப்னு வருது. அதுதான் டாப். அண்ட் இன்னொன்னு என்னன்னா காமெடி என்னன்னா, வெளிநாட்டுல அது ஒரு $1 கோடி பிசினஸ் அது யோகா. ஆமா, வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அது எத்தனை 10 மணி நேரம் யோகா, 15 மணி நேரம் யோகா, 10 வாரம், 5 வாரம், 4 வாரம் அப்படி வேற பிரிச்சுட்டானுங்க. 4 மணி நேரம் கிளாஸ், 5 மணி நேரம் எல்லாம் இறைச்சி திங்கிறவன் பூரா யோகா கிளாஸ் இருக்கிறானுங்க. மானங்கட்ட போயிடுது. அது உடம்பு மட்டும் வளையும், ரப்பர் மட்டும் வளையும். இப்ப ஜிம்னாஸ்டிக் மாதிரி தான் அதுவும். இப்ப ஜிம்னாஸ்டிக் எல்லாம் பண்றாங்க. இறைச்சி தின்னு போட்டு சாராயத்தை குடிச்சு போட்டு அவனு பண்ணிட்டு இருக்க நாத்தம் பிடிச்சிக்கணும், ஒன்றும் நடக்காது. அது உடம்பு ஆனா வளையும், பட் ஆனா அதுல இருந்து என்ன ஒரு பயனும் இருக்காது இல்லையா? எதுவுமே நடக்காது, வெறும் ரப்பர் வளைக்கிற மாதிரி வளர்த்துது. இப்ப நம்ம யோக பயிற்சியில நம்மளுடைய நீர் பயிற்சியில பாத்தீங்கன்னா உடம்ப வளைக்கணும்ன்ற அவசியம் கூட இல்லைன்னு நீங்க சொல்லிட்டீங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆமா, உடம்பு வளைக்க. எங்க மாமா வாக்கிங் போறியா, ஜாகிங் போறியா, எக்ஸசைஸ் எதுனா பண்றியா, நீ பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்றதே இல்லையே, உனக்கு எப்படி உடம்பு இழைச்சதுன்னு கேக்குறாரு. அங்கவா சொல்லு, ரகசியம் சொல்லிருக்கீங்களா? ஒரு லட்சக்கணக்கில் செலவு பண்றேன்னு சொல்லிருங்க. ஆப்பு வைங்க, லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு இருக்கிறேன், லட்சக்கணக்கில் என்னுடைய இப்ப உடம்பு இழைச்சிருக்குன்னா அப்ப என்ன, எதுனா ஜாகிங் போறியா இல்லாட்டி எதுனா எக்ஸசைஸ் செய்யறியா அப்படின்றத கேள்வி. அங்க நீ வந்து உணவு மூலியமா வந்து கட்டுப்படுத்துறது அப்படின்றது ஒரு 5 கிலோ கட்டுப்படுத்த முடியும் உணவு மூலமா. மிஞ்சி போனா இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா உணவு பழக்கம் மூலியமா ஒரு 5 கிலோ கட்டுப்படுத்துவாங்க, குறையும். ஒரு 7 கிலோ குறையும். அது எப்படி 15 கிலோ 20 கிலோ குறையும்? 15 கிலோ 20 கிலோ குறையும் அப்படின்னா உணவு முறையில இப்ப இருக்கிற உணவு முறையில சாத்தியமே இல்லாத ஒன்று. உணவு முறையில ஒண்ணே நீ வந்து எக்ஸசைஸ் செஞ்சாதான் நீ அது சாத்தியம் அப்படின்ற அந்த இதுக்கு போறாங்க. அப்ப அவங்களுக்கு தெரியும் நான் எக்ஸசைஸ் எல்லாம் எதுவும் போறது இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். நீ எதாவது எக்ஸசைஸ் செய்ய மாட்டியா, உனக்கு எப்படி இவ்வளவு குறையுது அப்படின்னு. அப்ப நீ வந்து ரிகரஸா நீ வந்து தீவிரமா ஏதோ ஒண்ணு பயிற்சி பண்ணிட்டு இருக்க உணவு முறையில அப்படின்றாரு. அப்பதான் சொன்னேன், இல்ல இது மாதிரி வந்து காப்ஸ் எடுக்கிறது. என்னது காப்ஸ் எடுக்கிறதுனா அப்ப சோறு சாப்பிடுறது இல்லையா? ஒரு மனுஷன் சோறு சாப்பிடாம எப்படி உயிர் வாழ முடியும்னு கேக்குறாரு. ஃபர்ஸ்ட் என்னை நோக்கி இங்க வந்து சிங்கப்பூர்ல இருக்கிறதுனால அசைவம் விட்டுட்டு இங்க வந்து ஆச்சரியமா கேட்டுட்டு இருந்தாங்க வீட்டுல. அப்ப நான் சொன்னேன், இல்ல இது மாதிரி இங்க நிறைய பேர் வெஜிடேரியனா இருக்காங்க, அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொன்னேன் நானு. இப்ப இந்த யோக முறையை பத்தி சொல்லும் போது அவங்களுக்கு இன்னும் அதிர்ச்சி இருக்கு. இதாடியா அப்ப சோறு சாப்பிடாம எந்த மனுஷன்டா உயிரோடு இருக்கான்? நீதான் ஏதோ எடுத்து செஞ்சுட்டு போற. ஏதோ உடம்பு நல்லா இருந்தா சரி, உடம்பு நல்லா இருக்குமா, சோறெல்லாம் ஊட்டினா இன்னும் வீக் ஆயிடும் இல்லையா? அதாவது என் மேல அவ்வளவு அக்கறைப்படுறாங்க, அவ்வளவு அன்புங்களாம். ஓகே, தெரியாது அவங்களுக்கு. அவங்களுக்கு கேட்க அந்த ஆரோக்கியம் உணவு சாப்பிடுறீங்க ஆரோக்கியம் இல்லை, அந்த திருப்பி அவங்க கேள்வி. அதுதான் உணவு சாப்பிடுறீங்க ஆரோக்கியமா இல்லை,
பாருங்க, அதுதான் நான் கேட்டேன். உணவு சாப்பிட்டா ஆரோக்கியம் இல்லைன்னு யாருக்குமே தெரியலையே. உணவு சாப்பிட்றனால தான் ஆரோக்கியம் கெட்டு போகுதுன்னு தெரியாம, நீங்க சாப்பாடை விட்ட உடனே உங்களுக்கு நீ செத்து போயிருவியான்னு கேட்கறாங்க. அப்ப நீ சாகிறது இல்லையா? அப்ப சாப்பிட்றவன்ல ஏன் நோய் வந்து சாகுறான்? சாவரம் பூரா நோய் வந்து சாகுறான். நீங்க சாப்பாடு விட்ட உடனே ஆரோக்கியம் உங்களுக்கு வந்துருது. அப்படின்னு என்ன அர்த்தங்க? சாப்பிட்றதுனால தான் சாவு வருதுன்னு ஏன் உனக்கு தெரியல? அதுதான் மனித மனம் இல்லையா? அதுதான் ஆஹ் மனம். மனித மனத்தை பேசும் மடி காலர் பேசும். நான் நாளைக்கு பேசுறேன். Right. நன்றி, வணக்கம். அப்ப இந்த நன்றி. சுத்தப்படுத்துகின்ற பொழுது உங்களுக்கு என்ன ஆகுது? இப்ப பாத்தீங்கன்னா, நீங்க ரத்தத்தை செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு சும்மா இப்ப உங்களுக்கு ரத்தம் சுத்தமா இருக்கும். ரத்தம் சுத்தமா இருக்கும். ம். போன மாசம் 2 மாசம் இப்ப அதுக்கு தான் நிறைய பேர் பண்ணி பார்த்துருக்காங்க. தைலாந்து பண்ணி ம். பார்த்துருக்காங்க. தைலாந்து பத்தி அதான் பார்க்கும் இந்த பொழுது ஜூன் மாசம் வரேங்கய்யா. ஜூன் மாசம் வந்துட்டு ஃபுல்லா செக் பண்ணிட்டு ஆ, இந்தியா வரேன் நானு. ஆ. இந்தியாவ பிளான் இல்ல வேற பண்ணியிருக்கேன் நானு. ஏதாவது சிம்பிளா பண்ணி பாருங்க. அது நீங்க இந்தியா ஓகே. வந்து பண்றதை விட ஏதோ பிரைவேட் லேப்ல சிம்பிளா சும்மா இருக்கிற இன்னைக்கு ம், ம். ரத்தத்தை செக் பண்ற அந்த மாதிரி ஜிஹெச்ல இருக்குமா உங்களுக்கு? இருக்கா? இருக்குங்கய்யா. இருக்கு. நான் எப்ப செக் வேணாலும் போய் பண்றேன். செக் பண்ணிக்கலாம். இல்ல சும்மா போய் செக் பண்றதே ரத்தத்தை மட்டும் ம். செக் பண்ணி கொடுங்க அப்படின்னு அது ஒரு செலவே கிடையாது. அதுக்கெல்லாம் வேற எதுவுமே கிடையாது. சும்மா ரத்தத்தினுடைய டென்சிட்டி என்ன, நார்மல் பிளட் செக்அப்னு கொடுத்தா கொடுத்துடலாம். அது ஒண்ணுமே கிடையாது. அது யாருடைய சிபாரிசு இங்களே சிபாரிசு தேவையில்லை. பிரைவேட் லேப்ல போய் எடுக்கலாம், கவர்மெண்ட்லயே போய் எடுக்கலாம். 100 ரூபா கட்டின ம். ரத்தத்தை அவன் செக் பண்ணி கொடுத்துருவான். என்ன இருக்குன்னு சொல்லி கொடுப்பான். நோய்க்கான காரணம் இல்லை, பொதுவான செக்அப் அப்படி பண்ணி பாருங்க, வித்தியாசம் தெரியும். அது அடிக்கடி நீங்க பண்ணி வச்சுக்கணும். ஒரு மாசத்துக்கு ஒருக்கா பண்ணி வச்சீங்கன்னா அது ஒழுங்காயிக்கும். ஏன்னா அதுல பாத்தீங்கன்னா யோக பயிற்சி பண்றவனுக்கு தான் ரத்தம் சுத்தமாகும். யோக பயிற்சி ஹீமோகுளோபின் அதிகமாகும். ம். இரும்பு சத்து அதிகமாயிட்டே போகும். இரும்பு சத்து அதிகமாகும் நிற்கும். அதான் விஷயம். சரியா? அப்போ இந்த நீர் பயிற்சி பண்ணுகின்ற பொழுது என்னன்னா இரும்பு சத்து அதிகமாகும். இரும்பு சத்து அதிகமாச்சுன்னா காமாலை கீமாலை அது இது எல்லாம் நல்லாயிரும். அது குறிப்பாக என்ன பண்றோம்னா முதல்ல வந்து உங்களுக்கு வந்து சிறுநீரகம் சரியாயிரும். கெட்டுப்போன சிறுநீரகங்கள் சரியாயிரும். சிறுநீரகங்கள் ரொம்ப கிட்னி ஃபெயிலியர் சொல்லுவாங்க, சிகேடின்னு சொல்லுவாங்க. அமெரிக்காவில் சிகேடி தான் அதிகமாக இருக்கும். கிரானிக் கிட்னி டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. சிகேடின்னு சொல்றாங்க இல்லையா? நீங்க கிட்னி டிசீஸ்ன்னு சொல்றீங்க. அவன் என்ன மாதிரி பேர் வச்சுருக்கான் தெரியுமா? சிகேடிங்கிறான். சிகேடின்னு கிரானிக் கிட்னி டிசீஸ். நீங்க வெறும் கிட்னி டிசீஸ்ங்கிறீங்க. அவன் அதுக்கு நீண்ட கால நோய்ங்கிறான். அவ்வளவுதான். இந்த கால நோயே அது நிறைய வந்து 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 அதுக்கு ஷார்ட் ஃபார்மே கொண்டு வந்துட்டான். அப்ப யோசிச்சு பார்த்தோம்னா அவ்வளவு சகஜமாயிடுச்சு அது. சிகேடின்னு பேர் வச்சிருக்கான். அட மானங்கட்ட பயலுகளே. அந்த கிட்னி ஐயா சொல்றதுக்குள்ள டயர்ட் ஆயிடுச்சு. ஐயா நீண்ட கால நோய்னு சொன்னாதான் அவருக்கு கண்டினியூவா இன்கம் வரும், நல்லா சம்பாதிக்கலாம். அதான் பேர் அந்த மாதிரி வச்சிருக்கிறான். கேட்ட விமானத்தை விற்கிறேங்கிறேன். அந்த விமானத்தை புது விமானத்தை அந்த நாட்டுக்கு வைக்கிறீங்க. இந்த வேண்டாம். என்னடா கண்டுபிடிக்கிறீங்க? ஒரு ஆரோக்கியத்தை கண்டுபிடிச்சா பரவாயில்ல. இந்தியா போய் இல்லையா ராணுவத்துல பெரிய ஆளா இருக்கலாம், அவ்வளவுதான். அதையும் உன்னை போட்டு அடிச்சிருவாங்க. அமெரிக்காரன் என்ன ஆண்டவன், என்ன ஆட்டம்ங்கிறீங்க? இந்த அரசியல்வாதிகள் என்னமோ பெரிய உலகத்துக்கே நாங்க தலைவர்னு கரடி விட்டுருக்கிறீங்க. எப்படியெல்லாம் மாயை பாரு, நாட்டு பாரு. இந்த மாயை கிடையாது. அந்த அந்த அதிகார பலம், இந்த ஆணவ பலம் எத்தனை நாளைக்கு நீடிக்கிறதெல்லாம்? எத்தனை நாளைக்கு எல்லாம் தற்காலிகம் ஐயா. எவனா எவ்வளவு பெரிய உன்னை விட எவ்வளவோ பேரு மந்திரி தந்திரிகளை வந்துட்டு போயிட்டா கடைசி தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டானுங்க. இதெல்லாம் எந்த மூளைக்கு காரணம்? அந்த அறியாமை தான் காரணம். இந்த யோக பயிற்சியில முன்னேறதான் காரணம். சரியா? மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி, வணக்கம் ஐயா.